நாளோட ஃபஸ்ட் என்ட்ரியே லாஸ் ஆயிடுச்சு. அதை சேஸ் பண்ண நாள் ஃபுல்லாக அதை துரத்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன் இந்த ஃபஸ்ட் என்ட்ரி லாஸ் ஆகுது? முதல் ரீசன் நியூஸ்னால் ஏற்படுற கேப் அப் கேப் டவுன், அதில் வர்ற என்ட்ரி தான். அடுத்தது ஃபஸ்ட்டு நடக்கிற பெரிய பிக் கேண்டிலுடைய கலரை வச்சு நம்ம என்ட்ரி தவறுதலாக எடுப்போம். அடுத்தது ஃபேக் அவுட் என்ட்ரி, ஒரு ட்ரெண்டினுடைய முடிவில் எடுக்கிற என்ட்ரி இது. 2-3 கேண்டில் தொடர்ச்சியாக ஒரே கலரில் நடந்தால் நம்ம எமோஷனல் என்ட்ரி எடுப்போம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ப்ரீமியத்தினுடைய ரொம்ப ஹை ஐவியில் எடுக்கிற என்ட்ரி. இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் என்ட்ரி லாஸை அவாய்ட் பண்ணலாம். 9:30 மணிக்குள்ளே ஹெவி வாலட்டைலில் எமோஷனலாக என்ட்ரி எடுக்கிறத தவிர்த்தோம்னாலே நம்முடைய முதல் ரிஸ்க் தவிர்க்கப்படுது. விவேப்புக்கு மேலே பை, விவேப்புக்கு கீழே செல். இன்ஸ்டிடியூஷன் கூட சேர்ந்து எடுங்க. புல்பேக் இல்லாமல் என்ட்ரி எடுக்கிறது ஹெவியான ரிஸ்க்கை தரும். புல்பேக் ஆனால் மட்டும் பத்தாது, புல்பேக் கூட சேர்ந்து ப்ரைஸ் இஎம்ஐல ரிசம்ஷன் ஆகுதா, மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆக தொடங்குதான்னு பார்க்கணும். செட்டப் இல்லாமல் எடுக்க மாட்டேன், ரிவெஞ்ச் ட்ரேட் செய்ய மாட்டேன், ஓவராக பொசிஷன் வச்சுக்க மாட்டேன். இதை கடைபிடிக்கணும். இந்த 5 செக்லிஸ்ட்டை நோட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5ம் ஃபுல்ஃபில் ஆகிருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஃபஸ்ட் என்ட்ரி லாஸ் அவாய்ட் பண்ணப்படும். இனி ஃபஸ்ட் என்ட்ரி லாஸை அவாய்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுங்கள்.